Praise the Lord. இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட வசனம் வேதாகமத்திலே எங்கே காணப்படுகிறது என்றால் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்திலே பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று இருக்கிறது அல்லவா. ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா NIV-ல Kingdom of Heaven has been subjected to violence. Violent people have been raiding it. சாதாரணமாலாம் இல்லை, it is subjected to violence. Violent people have been raiding it. இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா violent people are attacking it. அப்போ இந்த அட்டாக்கிங்கிற வார்த்தை, அப்புறம் violent அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் எதிர்மறையான கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆங்கில வார்த்தையை வைத்து இந்த தமிழில் சொல்லப்பட்ட வசனத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. வயலண்டா ஒருத்தன், ஒரு விசுவாசி, தேவனை வணங்கி கொண்டிருக்கிறவன், பைபிள் வாசித்து கொண்டு இருக்கிறவன், தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறவன் எப்படி இருக்கணும்? இந்த விஷயத்துல வயலண்டா இருக்கணும். உங்களுக்குள் அந்த பலவந்தம் உருவாகிறதா? யோசிச்சு பாருங்க. பலவந்தம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, சரிங்களா? அப்போ இந்த விதத்துல யாருக்கெல்லாம் இந்த பலவந்தம் வயலன்சி உள்ள இருக்குதோ அவர்களெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்துல, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல, கண்ணால காணக்கூடாத விதங்களில் இயங்குகிற இந்த ராஜ்யத்துல என் இயேசு எனக்கு என்னென்னலாம் வைத்திருக்கிறாரோ அதில் எல்லாவற்றையும் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள முடியும். இதனை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்றோம் பாருங்க. பலவந்தம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த உதாரணத்தின் மூலமா எளிமையாய் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ரூம், மிகப்பெரிய அறை ஒன்று இருக்குது. அந்த ரூமை திறந்தா அந்த ரூமுக்குள்ள ஏராளமான பணம், காசு, பொக்கிஷம் நிறைந்து இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா கட்டுக்கட்டா பணம் குமிஞ்சு கிடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா தங்க நாணயங்கள்லாம் குமிஞ்சு கிடக்குது, இந்த பக்கம் திரும்பினா வைரம், வைடூரியம் எல்லாம் குமிஞ்சு கிடக்குது அந்த ரூமுக்குள்ள. பெரிய ரூம். ஓகே, இப்போ அந்த ரூமுக்கு முன்னால ஒரு 10 பேரை நீங்க நிப்பாட்டிட்டீங்க. 10 பேர் நிப்பாட்டிட்டீங்க. உங்க வாயில ஒரு விசிலை வச்சுக்கிட்டீங்க. விசிலை வச்சுக்கிட்டு இந்த 10 பேரை பார்த்து நீங்க சொல்றீங்க, இந்த 10 பேரும் கவனிங்க, நான் விசிலை ஊதுவேன். ஊதுன உடனே நீங்க 10 பேர் அந்த ரூமுக்குள்ள போகலாம். போய் உங்களுக்கு என்ன வேணுமோ, எவ்வளவு வேணுமோ அவ்வளோத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்குன்னு உரிமையாக்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு விசில ஊத ரெடியா இருக்கீன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சீன், ரைட்டா? 1 2 3 சொல்லிட்டு ஃபுல்லு விசில ஊதிடுறீங்க. ஊதின உடனே இந்த 10 பேருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்படியே கற்பனைக்குள்ள போங்க. பலவந்தம்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லையா? எப்படா இந்த ஆளு விசில் அடிப்பான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த 10 பேர். 1 2 3ன்னு சொல்லி விசில் அடிச்ச உடனே இந்த 10 பேரும் அப்படியே ரூமுக்குள்ள ஓடி, ஒருத்தர் ஒரு பக்கம் போய் பணத்தை அள்ளி அள்ளி மூட்டைக்குள்ள போடுவான், இன்னொருத்தர் தங்க நாணயங்களை அள்ளி போடுவான். நீங்க தான் சொல்லிட்டீங்களே எவ்வளவு வேணுமாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி. அப்போ இந்த 10 பேரும் போய் தங்களுக்கு எந்த அளவு அதிகமா மூட்டைக்குள்ள போட்டு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த ரூமுக்குள்ள ஓடுவான் பாருங்க. இதுதான் பலவந்தம். பரலோக ராஜ்யம் இந்த விதத்துல பலவந்தம் பண்ணப்படுகிறது. உதாரணத்தை அப்படியே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கம்பேர் பண்ணுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த ரூமுக்குள்ள வச்சிருக்கிற பொக்கிஷங்களை போல அப்படியே கூச்சி வச்சுட்டாருங்க. கூச்சி வச்சுட்டாரு, விசிலையும் ஊதிட்டாரு. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை எந்த நேரத்தில் பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தாரோ அந்த நேரத்திலேயே விசில் அடிச்சிட்டாரு. வேலை, உங்க வேலை தான் பாக்கி. நீங்க தான் உள்ள போகணும், அந்த ரூமுக்குள்ள போகணும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ, என்ன வேணுமோ அவ்வளவையும் அள்ளி அள்ளி உங்க மூட்டைக்குள்ள போட்டுக்கொள்ளலாம்.
பலவந்தம் உங்களிடத்திலிருந்து வர வேண்டும். விசில் அடிச்சிட்டாரு அவரு, கல்வாரி சிலுவையில விசில ஊதிட்டாரு. அப்போ என் வாழ்க்கையில எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இல்லையே, காசு பணம் இல்லையே, தரித்திரனா வாழ்கிறேனே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யார் மேல தப்பு? பலவந்தம் யாரிடத்துல இல்ல? உங்களிடத்தில் பலவந்தம் இல்லை. விசில் அடிச்சிட்டாரு அவரு, ரூம திறந்தே வச்சிட்டாரு, பொக்கிஷங்களை குவித்து வச்சிட்டாரு. நீங்க போய் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்தை, இந்த பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த வசனத்தோட ஒப்பிட்டு உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா அந்த பலவந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்? இந்த உதாரணத்தை அப்படியே நீங்க அட்டெண்ட் பண்ணுகிற சபையோட ஒப்பிட்டு பாருங்களேன். வாரந்தோறும் சபைக்கு போறீங்க, அங்கே அந்த போதகர்கள் பாஸ்டர்மார்கள் என்னத்தை பிரசங்கம் பண்றாங்க? வேத வசனங்களை எடுத்து விதையாகிய இந்த வசனங்களை இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறார்கள் இல்லையா? அப்போ அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்கிறார்கள். வாரந்தோறும் விதையை எடுத்து விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க என்ன பண்ணணும்? பலவந்தம் உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டும். நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போவேன், அந்த பாஸ்டர் என்ன பேசுறாருன்னு நான் கேட்பேன், அவர் அருமையா அற்புதமா வசனங்களை விளக்கி காண்பிப்பாரு. அந்த வசனங்களாகிய விதையை ஏன் இருதயமா நிலத்துல நான் விதைப்பேன். எங்க இடம்? சர்ச்சுக்கு போறேன், கதவை திறங்கய்யா, நான் போய் என் இடத்துல உட்கார்றேன், வசனத்தை கேட்கிறேன், ஸ்பீக்கர் எங்க இருக்க பக்கத்துல உட்காரு, அப்பதான் எனக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியும். நீங்க போகணும். 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:45 நாங்க போய் இன்னப்படா அந்த கதவு திறப்பாங்க அப்படி நீங்க காத்து கிடக்கணும். அதான் பலவந்தம். உங்களுக்கு தேவையானதை நீங்க இந்த தேவ ராஜ்யத்துல எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப உங்களுக்குள் பலவந்தம் வேணும். இல்ல ஐயோ சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னால இவ்வளோ இடையூறா இருக்குது, வேதத்தை வாசிக்கலான்னு உட்காந்தா அப்பதான் எங்க வீட்டுக்காரம்மா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க, பயங்கர இடையூறா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பலவந்தம் அவுட். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இல்ல இல்ல நம்ம பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன், இந்த வசனத்துல தியானமா இருக்கிறேன், இந்த வசனம் தான் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற அறுவடை எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த தேவ ஊழியர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கும் அது தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ண, இந்த வசனத்தை வாசித்து தியானித்து இதுல உண்டான ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், அதுக்குண்டான முயற்சியில நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்ச நேரம் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்போ பலவந்தம் உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டும் ஐயா, உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த பலவந்தம் அப்படிங்கிற ஒரு காரியம் ஆட்டோமேட்டிக்கா இன்பம் ஆனா எனக்குள்ளேயே வந்துருச்சு. பார்த்துக்குங்க, எதையும் விடுறதில்லை. செக்குலர் ஜாப்பா இருந்தாலும் சரி, படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நான் போவேன், இந்த புக்கை எடுப்பேன், இது என்னன்னு படிப்பேன், இதை தெரிஞ்சு கொள்வேன். ஒரு முறை புரியலன்னா பல முறை படிப்பேன், நிறைய வீடியோவை பார்ப்பேன், டெமான்ஸ்ட்ரேட்டிவா எவன் சொல்லித்தராங்கிற வீடியோவை பார்த்து நான் கத்துக்குவேன். அப்படிங்கிற பலவந்தம் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. வாழ்க்கையில எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை தாண்டி வேறு எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அந்த பலவந்தம் இருந்தால் தான் எதையுமே உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியுங்க. ஸோ சிம்பிள். இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மாற்றம் நான் சொல்லலை, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்கிறோமே அதை மாத்திரம் நான் சொல்லவில்லை. எதாக இருந்தாலும் சரி ஒரு பலவந்தம் வேணும் இல்லையா? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் கண்ணால் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குறேன், பாவம் ரொம்ப சின்சியராக இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் இந்த பலவந்தம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுதுங்க. அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியுது, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லேயே கொஞ்சம் இடையூறான காரியங்களெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா ஓகே அவ்வளோதான் போல, நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு பின்வாங்கி போயிடுறாங்க. இது பலவந்தம் கிடையாது. இங்கே பாருங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன், ரூம்ல ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்குது, விசில் அடிச்சாச்சு, நீங்க போய் எடுத்துக்கொள்ள வேண்டியதான் பாக்கி இல்லையா? அப்போ ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அந்த ரூமை நோக்கி, பொக்கிஷங்கள் எல்லாம் நிரப்பப்பட்ட ரூமை நோக்கி போறதுக்காக ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, ஏதோ ஒரு இடையூறு கால் தடிக்கிட்டு விழுந்துட்டீங்க, ஓ கால் தடிக்கி விட்டு விழுந்துட்டோமே, சரி விடு நமக்கு வாச்சது அவ்வளோதான் அப்படின்னு பின்வாங்கிட்டீங்கன்னா அவுட்டு, ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை.
என்னானாலும் சரி, ஒரு முறை விழுந்தா என்ன, மீண்டும் எழுந்திருச்சு மீண்டும் அந்த ரூமை நோக்கி நான் ஓடுவேன். ஓடுனீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அவ்வளோ காரியங்களையும் இந்த ராஜ்யமானது உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதை உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு 3 உதாரணங்களை காண்பித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் என்று கருதுகிறேன். முதல் உதாரணம் லூக்கா 5ஆம் அதிகாரம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 17 to 19 வரையிலான வசனங்கள். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறார், உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சுற்றிலும் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகளாக இருக்கிறாங்க. ரைட். திமிர்வாதக்காரன் ஒருத்தன் படுக்கையில் இருக்கிறான். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாட்டு இருக்குது. படுக்கையோட அந்த அவனுடைய நண்பர்கள் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க. இயேசு அந்த வீட்டில் இருக்கான்னு தெரியுது. ரைட். இந்த சீன் மனசுக்குள்ளே கொண்டு போயிடுங்க. அப்போ தான் பலவந்தம்னா என்னன்னு தெரியும். போயிட்டாங்க. சுற்றி மிதிலும் பார்க்குறாங்க. வீட்டை சுற்றிலும் ஜனத்திரள். வீட்டுக்குள்ளே போகவே வழி இல்லை. ஒரே ஒரு வசனத்தில் ஒரு வேர்டு நீங்கள் இங்கே கேட்ச் பண்ணணும். என்ன வேர்டு அப்படின்னா 18வது வார்த்தை. லூக்கா 5:18 பார்த்தீங்கன்னா, உள்ளே கொண்டு போகவும், உள்ளே கொண்டு போய் ஆகணும். ஏசு உள்ளே உட்காந்து இருக்கிறாரு, எங்கெல்லாம் தெரியுது. ஆனால் சுற்றிலும் க்ரௌடு, உள்ளே போக வழி இல்லை. என்ட்ரி க்ளோஸ்டு. ஜனத்திரள். உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். நோட் த பாயிண்ட். என்ன தேடினார்கள்? வகை தேடினார்கள். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வகை தேடுகிறது முதல் படி. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் வகை தேட தான் செய்கிறாங்க இல்லையா? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் நடைபெறணுமே, என்னடா வழி? இயேசு தான் வழின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, இயேசுவின் இடத்துல போகலாம். போனால் என் வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைந்து விடுவேன். வகை தேட தான் செய்கிறாங்க. நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் தகராறாக இருக்குது. இங்கே பாருங்க, வகை தேடினார்கள். சுற்றுமுற்றும் பார்க்குறாங்க, உள்ளே போகிறது வழியே இல்லை. ஆனால் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் அவங்க மனசில் உதயமாகிறது. ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல். இதுதான் அப்டக்கல்ஸ். வகை காணல, வகை காணாமல். அப்டக்கல் நம்பர் 1. வகை காணலன்னு ஒன்று. சரி, நமக்கு வாட்சது அவ்வளோதான். இயேசுவை பார்க்க முடியாது, நண்பன் அப்படியே கடகட்டும் போ அப்படின்னு திரும்பி வரல. உடனே பேக் அடிக்கல, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? வீட்டின் மேல் ஏறுறாங்க. இந்த காரியம் நீங்கள் பண்ணுறீங்களே என்னைக்காச்சு? அடுத்த ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கலன்னா அப்படியே விட்டுட்டு திரும்பி போயிடுறீங்களே, அதான பிரச்சனை. அது பலவந்தம் அல்லையே, பலவந்தம் அல்லவே இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாங்க. வீட்டின் மேல் ஏறி தட்டோடெல்லாம் பிரிக்கிறாங்க. தட்டோடுகள் எல்லாம் பிரித்து அந்த தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். அந்த மனிதனுடைய வெயிட் எவ்வளோன்னு தெரியல. படுக்கையோட கயிறெல்லாம் கட்டி இருக்காங்க. மேலே தூக்குறதே கஷ்டம். இமேஜின் பண்ணுங்க அந்த சீனை. மேலே போய் தட்டோடெல்லாம் பிரிக்கிறாங்க. தட்டோட எப்படி பிரிச்சிருப்பாங்க? இயேசு அந்த வீட்டுக்குள்ளே எங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கீழே நிற்கும் போது. அப்போது கூரை மேலே இது ஏறி எந்த ஏரியா எந்த பகுதியில் போய் தட்டோட பிரித்தா இறக்குனா நேராக இயேசு ரூமுக்குள்ளே உட்காந்து இருக்கிறாருல, அவருக்கு முன்னால் போய் இந்த படுக்கை இறக்கப்படும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு முயற்சி. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏறுறாங்க, ஏறதே கஷ்டம். ஏறி தட்டோடுகள்லாம் பிரித்து அப்படியே குப்புரை கடுத்து அப்படியே பார்த்துருப்பாங்க. அண்ணா இங்கே வர, இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரா? ஏய் இந்த ஓடை பிரிக்காதடா, அது மூடுறா, அங்கே தான் இயேசு இருக்காரா, அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போயிருப்பாங்க. போய் தட்டோடுகள்லாம் பிரித்து இயேசு இங்கே தான் உட்காந்துருக்காரு, இறக்கு இறக்கு அப்படின்னு கயிறு கட்டி படுக்கையோடே அவனை இறக்குறாங்க. இந்த முயற்சிகளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்றீங்க? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எப்படி புரிந்து கொள்றீங்க? இதுதான் பலவந்தம், இதுதான் பலவந்தம் இல்லையா? போன சார் வீடை சுற்றிலும் கும்பலா நின்று இருந்தாங்க, உள்ள போக வழி இல்லை சார், அதான் சார் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது பலவந்தம் கிடையாது. பலவந்தம் பண்ணுகிறவன் எவனோ அவன் தான் பிடித்து கொள்ள முடியும். அப்ப இந்த விதத்துல இந்த பலவந்தம் தேவைப்படுகிறது. இயேசு சொல்றார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தே போயிட்டான். அருமையான ஒரு ஹீலிங், ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்ததா இல்லையா? நிகழ்ந்தது சார், நிகழ்ந்தது. அப்போ இந்த பலவந்தம்
யாருக்குள்ள இருந்து இந்த இடத்துல வந்தது? இந்த நண்பர்களுக்குள்ளிருந்து இந்த பலவந்தமானது எழும்பிற்று. அப்போ அப்படி எழும்பினதுனாலதான் தன்னுடைய நண்பனுக்கு ஒரு ஹீலிங் கிடைத்தது. இந்த ஒரு ஆட்டிடியூடு பெரும்பாலான தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதில் இல்லாமல் இருக்குதுங்க. நான் பார்த்த வரைக்கும் அதுதான் தங்கள் வாழ்க்கையில் பயங்கர பயபக்தியாக இருக்கிறாங்க. ஆலயத்துக்கெல்லாம் போகிறாங்க, ஜெபமெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அவுட்டு இல்லையா? வகை தேடுறாங்க இல்லையா? ஆனால் வகை காணலன்னு உடனே திரும்பி வந்து விடுகிறார்கள். அதான் பெரிய ஒரு பாதகமான ஒரு விளைவு. எந்த பலனும் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறார்கள் இல்லையா? ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. வகை காணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க ஐயா, ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதுதான் பலவந்தம். அப்போ இந்த முதல் உதாரணத்திலிருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே பலவந்தம் தாங்க இல்லைங்களா? பலவந்தம் எவெல்லாம் பண்ணுகிறானோ அவனெல்லாம் வேண்டியதெல்லாம் அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டு அனுபவிக்க முடியும். ரெண்டாவது உதாரணம் சகேயு கேஸும் இதே சிமிலரான கேஸ் தான். அவனும் பார்த்தீங்கன்னா வகை தேடுகிறான். இங்க பாருங்க, ரெண்டு கேஸ்லயும் வகை தேடுதல் அப்படிங்கிற முதல் படி இருக்கதான் செய்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இப்ப பார்த்த கேஸ்லயும் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு கேஸ பாருங்க. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 19:3. இயேசு பேக்ரவுண்ட் எல்லாத்துக்கும் தெரியும். அவன் குள்ளனான மனுஷன் இல்லையா, வகை தேடுகிறான். அந்த சமாச்சாரம் தான். பார்க்க முடியல, மரத்து மேல ஏறான் இல்லையா. சகையவே நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் இன்னைக்கு சாப்பிடணும்னு இயேசு சொல்றாரு. அதான் பேக்ரவுண்ட் சீனு. இந்த பலவந்தம்ங்கிற அந்த ஆக்ஷனை விளக்குறதுக்கு சில காரியங்களை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். This is the first step. வகை தேடுகிறான். ரைட். அவங்கள போல இவனும் வகை தேடுகிறான். ரெண்டாவது ஸ்டெப் அதே வசனம் சொல்லுது, ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். வகை காணாமல், அங்கேயும் வகை காணாமல், இங்கேயும் காணக்கூடாமல். ரெண்டு ஸ்டெப்பும் சிமிலரா இருக்கு. மூணாவது ஸ்டெப்பு, இவங்க எப்படி தட்டோட பிரிச்சு கீழே இறக்குனாங்களோ அதே போல இவன் என்ன செய்யறான் பாருங்க. அவர் போகும் வழி, அவர் இந்த சைடு தான் வருவார்னு அவனுக்கு தெரியுது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். See the attitude. ஓடுறான், ஏறுகிறான். அப்ப என்ன நடக்குது? எந்த டைரக்ஷன் அவர் நடந்து ஓராரு வருவாருன்னு தெரியுது அவனுக்கு. ஒரு கால்குலேட் பண்றான். ஆஹா, இந்த டைரக்ஷன்ல இப்படிதான் வருவாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு காட்டு அத்தி மரம் இருக்கு. ரைட், ஓடி போவோம், இந்த அத்தி மரத்து மேல ஏறுவோம். இவனுக்கு உண்டான பிரச்சனை குள்ளனான வடிகால். தட் இஸ் த பாயிண்ட் யூ ஹேவ் டு நோட்டீஸ். குள்ளன் ஜனத்திரளுக்குள்ள இயேசு நிச்சயமா பார்க்க முடியாதுன்னு அவனுக்கு நன்றாக தெரியும். அப்போ நாமக்குள்ள நம்மளாலெல்லாம் பார்க்க முடியாதுடா. சரி, வகை தேடுறோம், குள்ளனா போச்சே, எங்க போய் அவரை பார்க்க முடியுது, சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகலை. அடுத்த முயற்சிக்குள்ள போகிறான். உங்க வாழ்க்கையில கூட குள்ளத்தனமான காரியங்கள், ஷார்ட் ஃபால் ஏதேன்னு இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஷார்ட் ஃபால் ஆனது கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சி என்னெல்லாம் வேணுமோ அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த ஷார்ட் ஃபால் ஆனது ஒரு தடைக்கல்லா இருக்க அனுமதிக்காதீர்கள். தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ் ஹியர் இல்லையா? அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான், ஓடுறான். அவர் வரத்துக்கு முன்னால் நம்ம மரத்து மேல இருக்கணும்னு சொல்லி ஓடுறான். ஓடி மேலே ஏறி எப்படி கீழே குப்புற படுத்திருப்பானா என்னன்னு தெரியல. இயேசு தன்னை பார்க்குற மாதிரி ஒரு இதில் அப்படியே படுத்திருப்பான் என்று கருதுகிறேன். பக்கத்தில் வந்தாச்சு இயேசு. சகைவே நீ இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் இருக்கணும், நான் சாப்பிடணுங்கிறாரு. எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ என் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அவருடைய மனம் பெரிய அளவில் மனம் மாறுதலை சகையை அடைகிறான். ஓகே, தட் இஸ் த எண்ட் ரிசல்ட். ரெண்டுலையும் பாருங்க, ரிசல்ட்டை பாருங்க. முதல் கேஸ்லயும் ரிசல்ட் என்ன? திமிர்வாதக்காரன் குணமாக்கப்பட்டவனாய் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இந்த சகை கேஸ்ல தன் இருதயம் மாற்றப்பட்டவனாக, அநியாயமா எவனிடத்துல எதை வாங்கினாலும் எல்லாத்தையும் நாளத்தினா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றானே, எவ்வளோ பெரிய மன சந்தோஷம் மகிழ்ச்சி அவன் அடைகிறான். இதான் என்ற ரிசல்ட். அப்ப இந்த ரெண்டு ரிசல்ட்டை இந்த விதத்தில் பெற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓவர்லுக் பண்ணிட்டு ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறான் அல்லவா? அப்போ இந்த மாதிரி ஒரு பலவந்தம் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. நான் ஓப்பனாக பேசுகிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கவங்களும் ரொம்ப சின்சியரான மக்களாக இருக்கலாம்.
நல்ல பைபிள் வாசி ஜெபம் பண்ணக்கூடியவர்களா, ஆலயத்திலாம் போகக்கூடியவர்களா இருக்கலாம். ஆனால் இந்த பலவந்தம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பலவந்தம் உங்களுக்குள் இருந்து வர வேண்டுங்க. இது எக்ஸ்டர்னலாக வெளியிலிருந்து யாருமே இந்த பலவந்தத்தை உங்களுக்குள் திணிக்க முடியாது. மூன்றாவதாக இன்னொரு உதாரணத்தில் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். என்ன உதாரணம் எங்க இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கந்தாகே என்பவளுடைய அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற நிதி அமைச்சர் ஒரு ரதத்தில் போயிட்டு இருக்கிறார், சேரிட்டில் போயிட்டு இருக்கிறார், வனாந்தர மார்க்கமாக போய் கொண்டு இருக்கிறார் இல்லையா? அதான் பேக்ரவுண்ட் சீன், உங்களுக்கு தெரியும் என்று கருதுகிறேன். பிலிப்பு அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரரை பரிசுத்த ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் அப்படிங்கிறார் இல்லையா? இவனும் போகிறான், சேர்ந்து கொள்கிறான். ரைட். இந்த ரதத்தில் உட்கார்ந்துட்டு அந்த நிதி அமைச்சர் ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். என்ன புஸ்தகம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது அல்லவா? அதை வாசித்து கொண்டிருக்கிறார். வாசித்து கொண்டிருக்கும் போது பிலிப்பு அவர்கிட்ட கேட்கிறாரு, என்னையா நிதி அமைச்சரே, இதை வாசித்து கொண்டிருக்கிறீரே, இதை உங்களுக்கு எதாவது புரிகிறதா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாரு இல்லையா? அப்படி கேள்வி கேட்கும்போது இந்த நிதி அமைச்சர் பிலிப்பினிடத்திலே மாறுதரமாக பிரதியுத்தரமாக என்னத்தை சொல்லுகிறாரு? அந்த ஒரு வார்த்தையை இப்போ நான் வாசித்து காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன். அந்த வாசிக்கும் போது நீங்கள் அதில் பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்னவென்றால், அந்த பலவந்தம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அந்த வார்த்தையில கண்டுபிடிச்சிடலாம். 34வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 34. மந்திரி, இந்த நிதி மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி இதை வாசிச்சுட்டு இருக்கிறையா, இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறாரு? தம்மை குறித்தோ அல்லது வேறொருவர் குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு மந்திரி சொல்றாங்க. எனக்கு நீ சொல்லையா, சொன்னாதான் ஏன் புரியும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்டை வைக்கிறான் அந்த நிதி அமைச்சர். அதுக்கப்புறம் விளக்கி காண்பிக்கிறான், பயங்கரமா ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. இந்த நிதி மந்திரி கடைசியில் ஞானசானம் எடுத்துட்டு தான் ஊருக்கு போயிடுறாரு. பிலிப்பும் இந்த சைடு போயிடுறாரு. இதுதான் பேக்ரவுண்ட் சீன். ஸோ பாயிண்ட் டு பி நோட்டட் என்ன அப்படின்னா, எனக்கு சொல்லையா, சொன்னாதான் எனக்கு தெரியும். இதுதான் பலவந்தம். ஓகே, அப்போ தான் பக்கத்தில் பிலிப்பு உட்கார்ந்து இருக்கிறாரு, இவ்வளோ இருக்குது, நம்ம கேட்கறதா வேண்டாமா அப்படின்னு இருந்தாலும் அப்படியே ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அல்லவா? ஏன்னா நல்ல பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவியானவர் பிலிப்பை அனுப்புகிறார், நீ போ ரதத்தோட சேர்ந்துகொள் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிதி மந்திரி முன்ன பின்ன பிலிப்பை பார்த்துருப்பானா இல்லையா அப்படின்னு தெரியல. பிலிப்புங்கிறவர் இவரு தான். இவருக்கு இயேசுவை குறித்து நல்லா தெரியும். இவர் நல்ல திறம்பட பணியாற்றுகிற ஊழியக்காரர். எந்த டேட்டாவும் இவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவர் வாக்கில் இவர் வேலையை பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு தன்னுடைய ஊரை நோக்கி, வனாந்தர மார்க்கமா இல்லையா? ஆவியானவர் தான் பிலிப்பை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாரு. முன்ன பின்ன ரெண்டு பேரும் அறிமுகமில்லாத ஆட்கள், அறிமுகமில்லாத ஒரு நபர் தம் பக்கத்தில் அந்த ரதத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இவர் துணிச்சலோடு கேட்கிறாரு, எனக்கு சொல்லையா, நீ எனக்கு சொல்லல எப்படி தெரியும், எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றான்ல நிதி மந்திரி. அதுதான் பலவந்தம். அப்போ இந்த பலவந்தம் இருந்ததுனால தான் இவன் விளக்கி சொல்லுகிறான் பிலிப்பு, இது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை அப்படின்னு சொல்லுகிறான். ஞானசானத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறான். கடைசியில் நிதி மந்திரி ஞானசானம்லாம் எடுத்துட்டு போயிட்டான் பாருங்க. ரிசல்ட் ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இந்த பலவந்தம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ரிசல்ட் அந்த நபர் எதிர்பார்க்கிற வண்ணம் இருந்தே தீரும் என்று நான் சொல்லுகிறேன். வகை காணாம தட்டோடு மேலே ஏறி, வீட்டு மேலே கூரை மேலே ஏறி தட்டோட பிரிக்கும் போது தான் ஒரு அற்புதத்தை பார்க்க முடிகிறது இல்லையா? தான் குள்ளன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்தில்ல. ஒரு முயற்சியில் ஈடுபடுறதுனால தான் மரத்து மேலே ஏறி அங்கே உட்கார்ந்து இருக்கும் போது தான் அந்த உணர்வை இயேசு பார்க்கிறாரு. சகைவே நீ இறங்கி வான்னு சொல்றாரு. அப்போ எனக்கு சொல்லித்தாங்கய்யா, எனக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலவந்தம் எனக்குள்ள இருந்ததுனால தான் பிலிப்பு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பெரிய ரிசல்ட், அருமையான ஒரு ரிசல்ட் அங்கே வருகிறது இந்த நிதி மந்திரனுடைய வாழ்க்கையில் இல்லையா? அப்போ இந்த 3 உதாரணத்திலிருந்தும் உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த விதங்களில் தான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது.
யாரெல்லாம் இந்த விதங்களில் பலவந்தம் பண்ணுகிறார்களோ இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். நீங்க எதிர்பார்க்கிற சுகம் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்குது. நீங்க எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யம் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்குது. என்னையா குறை, என்னையா இல்ல, எல்லாமே இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு எப்ப சொன்னாரோ அப்பயே உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்திருக்கிறார். பலவந்தம் உங்களுக்குள்ள ஏற்பட வேண்டும். நீங்க போய் என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அந்த மூட்டைக்குள்ள போட்டு கட்டிக்கொள்ள முடியும். இந்த விதத்துல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.